தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் வரும் பயணிகளிடம் வறட்சியால் தவித்த குரங்குகள் தண்ணீர் வாங்கி குடித்தது அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அடர்ந்த வனப்பகுதியான அங்கு குரங்கு, மான், யானை, நரி, காட்டுப்பன்றி உள்ளிட்ட வன விலங்குகள் வாழ்ந்து வருகின்றன. தற்போது ஏற்பட்டுள்ள கடும் வறட்சியால் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்ட நிலையில் குரங்குகள் மனிதர்களை நாடியுள்ளன. இதனால் விலங்குகளுக்கு தண்ணீர் கொடுக்கும் வகையில் வனத்துக்குள் தண்ணீர் தொட்டி அமைத்து குடிநீர் வழங்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மீன் இறைச்சி கடைகளில் நடத்திய சோதனையில் 85 கிலோ கெட்டுப்போன மீன்களை பறிமுதல் செய்துள்ளனர். துர்கா சந்திரன் என்பவர் கடையிலிருந்து வாங்கிய மீன் கெட்டுப்போனதால் அவருக்கு உடல் உபாதை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து புகார் அளித்ததால் கூடலூரில் உள்ள அனைத்து மீன் இறைச்சி கடைகளிலும் உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது கடையில் நல்ல மீன்களோடு அழுகிய மீன்களை விற்பனைக்காக வைத்தது தெரியவந்தது. இதனையடுத்து அழுகிய மீன்களை பறிமுதல் செய்து அழித்தனர். மேலும் சம்பந்தப்பட்ட கடைகளுக்கு நோட்டீஸும் வழங்கப்பட்டுள்ளது. நாமக்கல் பிரதான சாலையில் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் இருசக்கர வாகனத்தின் பூட்டை உடைத்து திருடிச் சென்ற காட்சி அதிர வைத்துள்ளது. ஊழியர் ஒருவர் தான் பணியாற்றும் தனியார் போக்குவரத்து அலுவலகத்தின் கீழே தனது பல்சர் பைக்கை நிறுத்திவிட்டு பணிக்கு சென்றுள்ளார். இரவு 8 மணிக்கு திரும்பி வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனம் மாயமானது தெரியவந்தது. கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து பார்த்ததில் சைட்லாக்கை உடைத்தும் வயறு அறுத்து வீசியும் பைக்கை எடுத்துச் சென்றது தெரியவந்தது. புகாரின் அடிப்படையில் நாமக்கல் காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள். புதுக்கோட்டையில் பெண்ணிடம் தாலி செயினை பறித்துக் கொண்டு தப்பிய போது விபத்தில் சிக்கிய இருவர் காவல்துறை கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கலைவாணி என்பவரை இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்த இருவர் கட்டிவாயல் எனும் இடத்தில் 7 சவரன் தாலிச்சங்கிலியை பறித்துக் கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் மாயமாகினர். இந்நிலையில் கீரனூர் அருகே விபத்தில் சிக்கிய இருவரிடம் விசாரணை நடத்தியதில் வழிப்பறியில் ஈடுபட்டு தப்பிச் சென்ற போது விபத்துக்குள்ளானது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து தாலிச்சங்கிலியை பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் முறையாக தண்ணீர் வராததை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாநகராட்சிக்கு உட்பட்ட பல பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக கடும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருகிறது. இதனால் சுமார் 2000 ரூபாய் வரை தண்ணீருக்காக செலவழிப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். உடனடியாக முறையாக தண்ணீர் விநியோகிக்க வலியுறுத்தி பாகலூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. முன்னதாக போராட்டம் காரணமாக 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோயில் சித்திரை தேர் 4.5 கிலோமீட்டர் பயணித்து 3 நாட்களுக்கு பிறகு நிலைக்கு வந்தது. 22ஆம் தேதி காலை 6 மணிக்கு கிரிவல பாதையில் துவங்கிய தேரோட்டம் ஐயர்மலை சுற்றுப்பகுதிகளில் வலம் வந்தது. ஓய்வுக்காகவும் வழிபாட்டிற்காகவும் 5 இடங்களுக்கு மேல் தேர் நிறுத்தப்பட்டது. புதன்கிழமை மாலை 6:10 மணிக்கு ரத்னகிரீஸ்வரர் கோயில் நிலைக்கு வந்த தேரின் முன்பு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேங்காய் உடைத்து வழிபட்டனர். தேனி மாவட்டம் போடி TVKK நகர் பகுதியில் மதன்குமார், சேதுராம் ஆகியோர் தங்கள் வீடுகளின் முன்பு நிறுத்தியிருந்த பைக்குகள் மீது அடையாளம் தெரியாத இருவர் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததில் 2 பைக்குகளும் எரிந்து சேதமடைந்தன. 2 பைக்குகளில் வந்து மதன்குமார், சேதுராம் ஆகியோரது பைக்குகளுக்கு தீ வைத்த இருவரை அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகள் உதவியோடு காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கோடை வெயில் சுட்டரிப்பதால் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நுங்கு, வெள்ளரி பிஞ்சு, வெள்ளரி பழம் உள்ளிட்ட இயற்கை சார்ந்த பொருட்களை பொதுமக்கள் ஆர்வத்தோடு வாங்கி உண்டு வருகின்றனர். கடலூர் ரோடு, பெண்ணாடம் ரோடு, காட்டுக்கூடலூர் சாலை பகுதியில் விவசாயிகள் தற்காலிக கடைகள் அமைத்து தங்கள் கிராமத்தில் விளைந்த நுங்குகளை விற்பனை செய்து வருகின்றனர். 10 ரூபாய்க்கு 4 நுங்குகள் விற்கப்படும் நிலையில் விருத்தாச்சலம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் வெயிலின் தாக்கத்தை தணிக்க ஆர்வமோடு வாங்கிச் செல்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே குளிர்சாதன பெட்டி வெடித்த தீ விபத்தில் சுமார் 3 லட்சம் ரூபாய் அளவிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. மேட்டுத்தெருவைச் சேர்ந்த ரோஸ் என்பவர் குடும்பத்தினர் இரவு உணவு சாப்பிட்டுவிட்டு மொட்டை மாடியில் உறங்கியுள்ளனர். ரோஸ் மட்டும் வீட்டின் வெளியே உறங்கியுள்ளார். இந்நிலையில் குளிர்சாதன பெட்டி வெடித்து தீப்பற்றியது குறித்து ரோஸ் தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்தார்.
ஆனாலும் தீயணைப்பு வீரர்கள் வருவதற்கு முன்னரே வீட்டிலிருந்த பொருட்கள் சேதமடைந்தன. முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டது தெரியவந்தது. இந்நிலையில் அரசு நிதியுதவி வழங்க அக்குடும்பத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். கோவை மாவட்டம் ஒப்பிலிப்பாளையத்தில் உள்ள தண்டுமாரியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற பெருஞ்சலங்கை ஆட்டம் காண்போரை கவர்ந்தது. தண்டுமாரியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழாவை ஒட்டி பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. அதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற பெருஞ்சலங்கை ஆட்டத்தில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சுமார் 8 கிலோ எடையுள்ள சலங்கைகளை கட்டி சிறப்பாக நடனமாடினர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கருக்காக்குறிச்சி செல்லியம்மன் அகோர வீரபத்ரர் கோயிலில் முளைப்பாரி திருவிழா நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பெண்கள் கும்மியடித்து முளைப்பாரியை தலையில் சுமந்தவாறு ஊர்வலமாக எடுத்துச் சென்று பாளைக்குளத்தை 3 முறை சுற்றி வந்து முளைப்பாரியை குளத்தில் விட்டனர். மழை வேண்டி நடைபெற்ற முளைப்பாரி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் மற்றும் உப கோயில்களில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு பக்தர்கள் செலுத்திய காணிக்கை கோயில் இணை ஆணையர் மாரியப்பன் முன்னிலையில் கணக்கிடப்பட்டது. இதில் 70.03 லட்சம் ரூபாய் ரொக்கம், 155 கிராம் தங்கம், 755 கிராம் வெள்ளி மற்றும் 280 வெளிநாட்டு பணம் காணிக்கையாக பெறப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் சிதம்பரம் நகரில் அமைந்துள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் அடையாளம் தெரியாத ஒருவர் நுழைவு வாயிலின் கதவை உடைத்து கொள்ளையடிக்க முயன்றுள்ளார். வார விடுமுறையை பயன்படுத்தி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் கடந்த 22ஆம் தேதி அடையாளம் தெரியாத நபர் கிரில்கேட்டை உடைத்து உள்ளே நுழைந்து கொள்ளையடிக்க முயன்றுள்ளார். பணம் ஏதும் கிடைக்காத நிலையில் கொள்ளையன் திரும்பி சென்றுள்ளார். இதுகுறித்து வங்கி மேலாளர் புகார் அளித்ததை அடுத்து சிசிடிவி காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் பிறந்த சில தினங்களான குட்டி யானையை தாய் யானை பாலூட்டி பாதுகாப்பாக அழைத்துச் சென்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன. கோடை காலத்தில் உணவு தேடி ஏராளமான யானைகள் சாலை ஓரங்களில் உலா வருகின்றன. இந்நிலையில் குட்டி யானையை தாய் யானை பாலூட்டி பாதுகாப்பாக அழைத்துச் சென்ற காட்சிகளை அவ்வழியாக சென்ற சுற்றுலா பயணிகள் பதிவு செய்துள்ளனர். அதில் கூட்டத்தில் உள்ள பிற யானைகளும் குட்டியை பாதுகாப்பாக அழைத்துச் செல்கின்றன. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே இருசக்கர வாகனத்தை திருடிக் கொண்டு தப்பிய இளைஞரை 5 கிலோமீட்டர் தூரம் துரத்தி பிடித்த பெண்ணிற்கு பாராட்டு குவிந்து வருகிறது. மிட்டூரைச் சேர்ந்த பெண் பிடிஏ அலுவலகம் எதிரே உள்ள தேநீர் கடையில் ஸ்கூட்டரை நிறுத்தியுள்ளார். அப்போது அவரது இருசக்கர வாகனத்தை திருடிய இருவர் அங்கிருந்து தப்பியுள்ளனர். அவர்களை மற்றொரு வாகனம் துரத்திய பெண் வாளையாம்பட்டு உதயனை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வீர அழகர் கோவிலில் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக வைகை ஆற்றில் நிலாச்சோறு விருந்து களை கட்டியது. சித்திரை திருவிழாவினை தொடர்ந்து இரவில் நடைபெற்ற நிலாச்சோறு நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர். தங்கள் வீடுகளில் சமைக்கப்பட்ட உணவுகளை வைகை ஆற்று பகுதிக்கு எடுத்து வந்து நிலவொளியில் குடும்பத்தினரும் நண்பர்களோடும் உண்டு மகிழ்ந்தனர். நாகை அருகே பழமையான தர்காவில் 425ஆம் ஆண்டு கந்தூரி திருவிழாவை முன்னிட்டு சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெற்றது. கல்லாரில் உள்ள ஹலிவத்து ஷேக் முகமது தர்காவில் கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கந்தூரி விழா தொடங்கியது. இதன் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு ஊர்வலமும் நடைபெற்றது. இதில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டதை அடுத்து அதிகாலை சந்தனம் பூசும் வைபோகம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏராளமான இஸ்லாமிய மக்கள் கலந்து கொண்டனர். திருவையாறு ஐயாரப்பர் கோவிலில் சித்திரை சப்தஸ்தான திருவிழாவை உற்சாகமாக நடைபெற்று வருகிறது. 13 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் முக்கிய நிகழ்வாக
கண்ணாடி பல்லக்கில் 7 சப்தஸ்தான தலங்களுக்கு ஐயாரப்பர் புறப்பட்டுச் சென்றார். அப்போது மேளதாள இசையுடன் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சிறப்பு அலங்காரத்தில் ஐயாரப்பர் எழுந்தருளினார். சேலம் ராஜகணபதி திருக்கோவிலில் பக்தர்களின் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டது. கோவிலில் இருக்கும் 4 உண்டியல்களிலிருந்து சேகரிக்கப்பட்ட காணிக்கைகள் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்டு எண்ணப்பட்டது. அதில் 14,31,000 ரூபாய் பணமும் 11 கிராம் தங்கம் மற்றும் 135 கிராம் வெள்ளியும் 4 வெளிநாட்டு கரன்சிகளையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். ஈரோட்டில் வெயில் அதிகரித்திருப்பதால் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை மக்கள் வெளியில் நடமாட வேண்டாம் என்று ஆட்சியர் ராஜகோபால் கூறியுள்ளார். அவசிய தேவை காரணமாக வெளியில் செல்லும் போது குடை, துண்டு போன்றவற்றை பயன்படுத்திக் கொள்ளவும், நீரிழப்பை தடுக்க உப்பு கலந்த மோர், இளநீர், பழச்சாறு, ORS கரைசல் பருகவும் அறிவுறுத்தியுள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே குடிநீர் தொட்டியில் விஷம் கலந்து விடுவதாக கொலை மிரட்டல் விடுத்தவர் கைது செய்யப்பட்டார். வாணிப்புத்தூர் மேடு பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி குழாய்களை அதே ஊரைச் சேர்ந்த 58 வயது பாலசுப்ரமணியம் சேதப்படுத்தியுள்ளார். இதை தட்டிக் கேட்ட கிராம மக்களை குடிநீரில் விஷம் கலந்து கொன்றுவிடுவதாக அவர் மிரட்டியும் உள்ளார். தகவல் அறிந்து சென்று ஆய்வு செய்த பேரூராட்சி அலுவலரின் புகாரின் அடிப்படையில் மிரட்டல் விடுத்த பாலசுப்ரமணியன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திருவண்ணாமலை அருகே கடந்த 3 மாதங்களாக குடிநீர் வழங்காத கிராம நிர்வாகத்தை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நல்லவன்பாளையம் கிராம மக்கள் குடிநீர் கிடைக்காத விரக்தியில் காலி குடங்களோடு தண்டராம்பட்டு செல்லும் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதனால் கிராம மக்கள் கலைந்து சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் தேர்தல் விதிமுறைகளை மீறி திறக்கப்பட்ட எம்ஜிஆர் சிலையை பேரூராட்சி பணியாளர்கள் மூடியுள்ளனர். செங்கம் புதிய பேருந்து நிலையம் அருகே அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பதற்காக கட்சியின் நிர்வாகிகள் வருவதாக கூறி அப்பகுதியில் மூடப்பட்டிருந்த எம்ஜிஆர் சிலையை திறந்துள்ளனர். ஆனால் தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் இருப்பதால் கட்சி தலைவர்களின் சிலையை திறக்கக்கூடாது என்று கூறி பேரூராட்சி பணியாளர்கள் எம்ஜிஆர் சிலையை மீண்டும் துணியால் மூடினர். திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் இருந்து தப்பியோடிய கஞ்சா வியாபாரியான விசாரணை கைதியை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பணக்குடியைச் சேர்ந்த மதியழகனின் 19 வயது மகன் மணிகண்டன் அதே பகுதியில் கஞ்சா விற்றுள்ளார். அவரை பிடித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆனால் அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் சேர்த்தபோது மணிகண்டன் அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். அவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள கக்கநல்லா பகுதியில் உள்ள கர்நாடக மாநில சோதனைச் சாவடியில் காவல்துறையினர் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்திலிருந்து கர்நாடக மாநிலத்திற்கு செல்லும் அனைத்து வாகனங்களும் தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றன. கர்நாடக மாநிலத்தில் நாளை மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தம்பட்டம்பாறை பகுதியில் செயல்பட்டு வரும் கல்குவாரியின் மூலம் குடிநீர் குழாய்கள் தொடர்ந்து சேதமடைவதால் கிராம மக்கள் அதனை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். இந்த பகுதியில் உள்ள கல்குவாரியில் வெடி வைக்கும் போது சிதறி விழும் கற்கள் குடிநீர் குழாய்களின் மேல் விழுவதால் சேதமடைந்து வருவதாக தெரிவிக்கும் கிராம மக்கள் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே குடிநீர் ஆபரேட்டர்களின் அலட்சியத்தால் பல லிட்டர் குடிநீர் வீணாகிறது. மேகமலை அருவியில் வரும் நீரை அருவிக்கு முன்பாகவே 2 பெரிய சுத்திகரிப்பு குடிநீர் தொட்டிகள் மூலம் சுத்திகரிக்கப்பட்டு 20க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. இந்நிலையில் குடிநீர் ஆபரேட்டர்களின் அலட்சியத்தால் குடிநீர் தொட்டிகளில் நீர் நிரம்பியும் குழாய் உடைப்புகளில் இருந்தும் அடிக்கடி பல லிட்டர் தண்ணீர் வீணாவதாக புகார் எழுந்துள்ளது. ஏற்கனவே அருவியில் மிக குறைந்த நீரே வருவதால் தற்போது நிலவும் அதிக வெப்பம் காரணமாக குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருவதாகவும் கிராம மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர்.
இதுகுறித்து வடிகால் வாரிய அதிகாரிகளிடம் கேட்டபோது இனி இதுபோன்ற தவறுகள் நடைபெறாது என்றும் இதுகுறித்து உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் மின்கம்பம் உடைந்து வயலுக்குள் விழுந்துள்ளதால் மின்சாரமின்றி 40 ஏக்கர் பயிர்கள் காய்ந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மேலூர் துரைசாமிபுரம் கிராமத்தில் கடந்த 20 நாட்களுக்கு முன்னர் வீசிய பலத்த காற்று காரணமாக அங்கிருந்த மின்கம்பம் உடைந்து வயலுக்குள் விழுந்தது. இதனால் அந்த பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மோட்டார் மூலம் தண்ணீர் பாய்ச்ச வழியின்றி தற்போது 40 ஏக்கர் விளைநிலங்கள் வறண்டு உள்ளன. பல்வேறு இடங்களில் பயிர்கள் கருகிவிட்டதால் கடும் நஷ்டமடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து சேத்தூர் மின்சாரத்துறை உதவி செயற்பொறியாளர் சடையாண்டியிடம் கேட்டபோது தேர்தல் பணிகள் காரணமாகவும் உடைந்த கம்பத்திற்கு அருகே நாற்று நடப்பட்டிருந்ததாலும் மின்கம்பத்தை புதுப்பிப்பதில் தாமதம் ஏற்பட்டதாக கூறினார். விரைவில் புதிய மின்கம்பம் மாற்ற நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.